welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த sling bag, இந்த mobile sling bag. இதுல வந்து நான் மூணு இது zip இருக்கிற மாதிரி நான் தச்சிருக்கேன். அதே மாதிரி பின்னாடி ஒரு பாக்கெட் இருக்கிற மாதிரி நான் தச்சிருக்கேன். சரியா? சோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க யாருக்காவது gift பண்ணனும்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல். பயங்கர ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு நீங்க gift பண்ணும்போது. So yes, இது வந்து இதுதான் இன்னைக்கு டியூட்டோரியல். நீங்க ஒரு வாரம் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே. ஸோ நமக்கு இந்த மொபைல் ஸ்லிங் பேக் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஒவ்வொரு போர்ஷனாக நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் சொல்கிறேன். மொத்தமாக எல்லா மெஷர்மெண்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருவேன். சரியா? ஸோ தட் இப்போ நமக்கு மொத்தத்துக்கு இப்போ நான் எல்லாத்தையும் உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு பயங்கரமாக குழப்பம், எனக்குமே குழப்பம். ஸோ அதனால் வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 பேனலாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ பேனல் 1, பேனல் 2, பேனல் 3. சரியா? பேனல் 1 அண்ட் பேனல் 2 வந்து ரெண்டும் வந்து ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டு, 6 inches by 2.5 inches மெஷர்மெண்ட்டு. சரியா? இது வந்து 6, இது 2.5, இது ரெண்டுமே ஒரே மாதிரி. ஸோ பேனல் 1 அண்ட் பேனல் 2 மெயின் ஃபேப்ரிக் வந்து இந்த அளவு நான் சொன்ன அளவு. இது வந்து பேனல் 3. பேனல் 3னுடைய அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 6 inches by 4.5 inches. சரியா? 6 inches by 4.5 inches. இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக் மட்டும்தான் இந்த அளவு. ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல அளந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே பின்னாடி வந்து ஃபோம் ஷீட் வந்து இது வந்து என்கிட்ட வந்து இந்த ஒட்டுற மாதிரி ஃபேப்ரிக்கில் ஒட்டுற மாதிரி இது ஃபோம் ஷீட் கிடச்சிது. ஸோ நான் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கே கிடைக்கும் என்ன ஏது இதெல்லாம் கடைசியில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த பேனல் 1, பேனல் 2 இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ ஜிப்பு வந்து இதை விட கொஞ்சம் லென்த்தியாக இந்த இது இருக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் லென்த்தியாக வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணணும், அட்டாச் பண்ணணும். இங்கே வந்து நான் லைனிங் வச்சுருக்கேன், லைனிங் பீசஸ் வச்சுருக்கேன். லைனிங் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்குண்டான லைனிங் பீஸினுடைய அளவு மட்டும் சொல்கிறேன் நான். அதாவது பேனல் 3னுடைய லைனிங் பீஸ்னுடைய அளவு வந்து 6 inches by 8.5 inches. சரியா? இது வந்து லென்த் வந்து 8.5 inches வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக், அதாவது இந்த பேனல் 3னுடைய மெயின் ஃபேப்ரிக் இப்படி இருக்குது. இதை எடுத்துட்டு இந்த ஜிப் இருக்குது பார்த்தீங்களா, ஜிப்பை வந்து நம்ம இப்படி வைக்கணும். ஜிப் இப்படி வச்சுட்டு இந்த லைனிங் பீஸை இப்படி வைக்கணும். இப்போ இதை தைக்கணும் நான். சரியா? இதை தச்சுட்டு வந்துடுறேன். தச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, இதை நான் தச்சுட்டேன். இது லென்த்தியாக இருக்குது. அது வந்து அதனுடைய ரீசன் வந்து உங்களுக்கு பின்னாடி புரியும், செய்யும்போது உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணணுன்னா வழக்கம் போல் இதில் டாப் ஸ்டிச் பண்ணணும். டாப் ஸ்டிச் பண்ணோன்னா தான் ஃபினிஷ் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இதில் நான் போய் டாப் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே இந்த பேனல் 2 இருக்குது இல்லையா, பேனல் 2 ஒரு பேனல் 1 ரெண்டும் ஒரே சைஸ் தான் நமக்கு. அதை வந்து இந்த ஜிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜிப் இதில் இப்படி வைக்கணும். அதாவது நமக்கு இப்படி இந்த பக்கம் வரணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம அதை ஜிப்பை வந்து ரைட் சைட்ஸ் ஃபேஸிங்காக வைக்கிறோம். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த பக்கம் தூக்கிட்டு என்ன தனியாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குல்ல இந்த லைனிங் பீஸு, இதை வந்து இந்த பக்கம் பின்னாடி கொண்டு வரணும். பின்னாடி கொண்டு வந்து இந்த ஜிப்பு வந்து நடுவில் இருக்கணும். பின்னாடி லைனிங் இருக்குது, மேலே இந்த ஃபேப்ரிக் இருக்குது, அவுட்ரு பீஸ் இருக்குது, பேனல் 2 இருக்குது. சரியா? இப்போ இதை வந்து நான் இதை தச்சுட்டு வந்துட போகிறேன். தச்சுட்டு அதே மாதிரி டாப் ஸ்டிச்சும் பண்ணணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் தச்சுட்டேன். தச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்படி நான் இப்படி நேராக நிமித்திட்டு என்ன பண்ண போகிறேன், அகேன் டாப் ஸ்டிச் பண்ண போகிறேன். சரியா? இப்படி இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பேனல் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நான் இதை போய் டாப் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு இப்போ இந்த பேனல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஃபுல்லாக நான் டாப் ஸ்டிச்சு எல்லாமே நீட்டாக பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த இடத்துல இன்னொரு ஜிப்பு வரணும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு இந்த ஜிப்பை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான். இந்த ஜிப்பு வந்து இந்த பக்கம்
நீங்கள் முதல்ல போட்டிங்க அப்படின்னா இதுவும் இந்த பக்கம் போடுங்க, இந்த பக்கம் முதல்ல போட்டிங்கன்னா இதுவும் இந்த பக்கமே போடுங்க. ஸோ இப்படி வச்சுட்டு இது வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து லைனிங் பீஸ், இந்த மெஷர்மெண்ட், இந்த லைனிங் பீஸ்னுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோனா 6/7.5 inches. சரியா? இந்த அளவுக்கு இதை வந்து இப்படி வச்சு இதை தச்சுட்டு திருப்பி இதை வந்து டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதுவும் முடிச்சுட்டேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் டாப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேனல் 1 இது இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு இது வந்து இது மேலே வச்சுட்டு இந்த ஜிப்புக்கு மேலே இந்த இடத்துல இப்படி வரணும் இது. சரியா? ஸோ இதை இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து எந்த லைனிங் பீஸும் கிடையாது. அதுக்கு ரீசன் வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இதை வந்து இதில் ஃபுல்லாக வச்சு தச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதையும் டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம். இந்த 3 பேனலையும் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஒன்று ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த 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 சைடு வந்து எல்லாமே ஒரே நேர்கோட்டில் நீங்கள் இதை வைக்கணும். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி நகட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷ் வந்து இது இப்படி போயிடும். ஸோ உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இது எங்கே எப்படி வச்சுருக்கீங்களோ, இது எங்கே வச்சிங்களோ அதே தான் இங்கே இதை வைக்கணும். இது எங்கே வச்சுருக்கீங்களோ அதே இடத்துல தான் இதையும் இப்படி வைக்கணும். சரியா? இப்போ வச்சுட்டு இதையும் நான் தச்சுட்டு உங்களுக்கு நான் டாப் ஸ்டிச்சும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ இது நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஃபுல் பேனல் நமக்கு ஃப்ரண்ட் பேனல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு பீஸ் லைனிங் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 inches by 9.5 inches. இது எந்த மெஷர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் இது தச்சதுக்கப்புறம் இதனுடைய அளவு வந்து நீங்கள் ஃபுல் லென்த் நீங்கள் அளந்து பாருங்கள். இது என்ன லென்த் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்படி வச்சிங்க. இந்த டாப்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இருக்கணும். மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் வந்து அளவு மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து கம்மி ஆகும். ஸோ இது வந்து 9.5 இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இங்கே 6 inches by 9.5க்கு ஒரு லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்படி வச்சு இதை இப்படி வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நான் தச்சுக்க போகிறேன். ஆல் 4 sides தச்சுட்டு இதை அட்டாச் பண்ணிட போகிறேன். நான் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் இது நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் சேர்த்து தச்சுட்டேன். பின்னாடி பார்த்திங்கன்னா லைனிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பெரிய பாக்கெட், இப்படி இந்த உள்ள என் கை உள்ள வரைக்கும் போகுது. இப்படி ஒரு பெரிய பாக்கெட் ரெடி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாக்கெட்டு, ஒரு சின்ன கார்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் இது ரெடி ஆயிடுச்சு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து இப்போது இந்த ஓரம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த ஜிப் இருக்குது பார்த்தீங்களா, ஜிப் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் எல்லா சைட்ஸெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டேன். நீட்டாக இருக்குது. இப்போ இதே அளவு வந்து நமக்கு பேக் போர்ஷன் ஒன்று வேணும். ஸோ அதே அளவு, அதாவது 6/9.5க்கு ஒரு பின்னாடிக்கு இன்னொரு போர்ஷன் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி இந்த பேட்டிங் இந்த ஃபோம் ஷீட் போட்டு நான் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பாக்கெட் நான் வைக்க போகிறேன். அந்த இது பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு வந்து 6 inches by 7.5 inches, இல்லைன்னா 7 inches. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து 7 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 7.5 எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு லைனிங் பீஸ் அதே அளவு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், இந்த 2 பீசஸையும், அதாவது இந்த மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக் இந்த ரெண்டையுமே இப்படி வச்சு நீங்கள் தச்சிடணும். தச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பின்னாடி நம்ம இந்த பேக் போர்ஷனில் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பாக்கெட் ரெடி ஆகிடும். ஸோ நான் இதை போய் இந்த இடத்துல மேலே மட்டும் நான் தச்சுட்டு வந்துடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பக்கம் தச்சுட்டு பின்னாடி டாப் ஸ்டிச்சும் தச்சுட்டேன். ஸோ இது வந்து இப்போ நமக்கு ஒரு பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பேக் போர்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து இதை எப்படி அட்டாச் பண்ணணுமோ வச்சு இந்த மாதிரி வச்சு
நீங்கள் இந்த ஆல் 3 சைட்ஸையும் நம்ம தச்சுக்கலாம். இந்த இங்கே இந்த கீழே இதையும் நான் தச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மேலே ஒரு ஜிப்பு வைக்கணும். இந்த ஜிப்பு வந்து இது மாதிரி சும்மா அப்படியே வைக்க முடியாது. நம்ம இந்த ஜிப்பர் பவுச்சுக்கெலாம் நம்ம செஞ்சுருப்போம். இந்த இடத்துல ஒரு டேப் ஒன்று, இந்த இடத்துல ஒரு டேப் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இங்கே வந்து நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 inches by 2.5 inchesக்கு 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இப்படி வைப்பேன், இன்னொன்று வந்து இந்த மாதிரி வச்சு இதை ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை திருப்பிட்டு டாப் ஸ்டிச் பண்ணிடுவேன். அது வந்து 2 சைடுமே நம்ம பண்ணணும். 2 சைடுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரியா? நான் வந்து இதை போய் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 2 சைடுமே செஞ்சுட்டு வந்துடுறேன். நான் இங்கே இந்த 2 டேப்ஸுமே நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். ஸோ இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சைட் டேப்ஸ் வைக்கணும் நம்ம. சரியா? இந்த சைடு டேப்ஸ் வைக்கணும். அப்போ தான் இந்த லூப் போடுறதுக்கு, நமக்கு ஹேண்டில் போடுறதுக்கு நமக்கு இது இருக்கும், இந்த டீரிங்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு ஒரு 2 inchக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஃபேப்ரிக். இதை வந்து நான் வழக்கம் போல் நம்ம இந்த பட்டிலாம் தைப்போம்ல, அது மாதிரி நான் முதல்ல லூப்பு வைக்கிறதுக்கு தச்சுட்டு வந்துடுறேன். இது மாதிரி வச்சுட்டு நான் இந்த 2 சைடையும் நான் தைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இந்த பட்டி தைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து என்ன பண்ணுவோன்னா, இதை இப்படி வச்சுட்டு ஹாஃபாக மடிச்சுக்குவோம். இதனுடைய மெஷர்மெண்ட் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து 2 inchesக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து விருப்பத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடுவில் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து 2 டீரிங் வைக்க போகிறேன். ஸோ நம்ம இந்த 2 லூப்பும் கட் பண்ணிட்டோம். சரியா? கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இந்த பேக் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய இந்த பேக்கினுடைய பேக் போர்ஷன், பேக் பாக்கெட், இந்த ஸ்லிப் பாக்கெட் வச்சுருந்தேன் அந்த இடத்துல இந்த டீரிங் வைக்க போகிறோம். நம்ம டீரிங் லூப் வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் இப்படி இது இந்த சைடு, இது இந்த சைடு. இப்போ இந்த 2 சைட்லேயும் இதை நான் நல்லா அட்டாச் பண்ணிட்டு வந்துடுறேன். சும்மா ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன் அப்படின்னா அது நமக்கு இது அட்டாச் ஆகிடும். சரியா? நான் இப்போ 2 பக்கமும் 2 டீரிங்ஸ் வந்து நம்ம மாட்டியாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது ஹேண்டிலுக்கு வந்து நான் இங்கே 3 inches அளவு எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 3 லாங் ஸ்ட்ரிப்பை ஒன்றா சேர்த்து தைச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே சேர்த்து தைச்சிருக்கேன். 3 இது தைச்சிருக்கேன். ஏன்னா என்னோடது வந்து ஒரு இதனுடைய அளவு வந்து 34 inches வந்தது. ஸோ 34 ப்ளஸ் எனக்கு வந்து இன்ட்டு 3 எனக்கு வேண்டியிருந்தது என்னுடைய ஹைட்டுக்கு. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்லிங் பேக் மாதிரி போட போகிறோம். ஸோ அதனால் உங்களுடைய ஹைட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த அளவுக்கு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே 3 ஸ்ட்ரிப்பு சேர்த்து தச்சிருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன அளவு போட்டிருக்கேன். நான் வந்து எனக்கு நானே அளவு வச்சு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அளவுக்கு கொஞ்சம் இப்படி விட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிட்டேன் நான். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 2.25 ஸ்ட்ரிப்பு மட்டும் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 ஓரத்துலேயும் இந்த மாதிரி மடிச்சுட்டு வழக்கம் போல் நம்ம இது தைப்போம் இல்லையா, இது மாதிரி தைச்சிட்டு நம்ம ஒரு ஹேண்டில் ரெடி பண்ணணும். இப்படி ஹேண்டில் நீங்கள் ரெடி பண்ணி ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம இதில் வச்சு நம்ம தைக்க முடியும். நம்ம இந்த டீரிங்கில் வச்சு நம்ம தைக்க முடியும். சரியா? நான் ஃபுல்லாக போய் தைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இங்கே இந்த ஹேண்டில் தைச்சிட்டேன் 2 பக்கமும் நல்லா. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டீரிங் இருக்குல்ல, இந்த சைடு இப்படி உள்ளே விட்டு இந்த மாதிரி
இந்த இதில் ஒரு நல்ல தையல் போட்டுக்கோங்க. நல்லா அப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி கூட நீங்கள் தைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இப்படி உள்ள விட்டு நம்ம இதை தைச்சிக்கணும். சரியா? ஸோ இதை தைச்சிட்டோன்னா நமக்கு ஹேண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பேக் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த போர்ஷன் வந்து அகெயின் நீங்கள் வந்து ஜிப்பு வந்து இந்த பக்கம் இருக்கிறத பார்த்துக்கணும். நீங்கள் இது இப்படி பார்த்துட்டு இப்படி வைக்கணும். நம்ம இப்படி வச்சுட்டு அகெயின் இங்கே வந்து நம்ம ஒரு லைனிங் பீஸ், இந்த லைனிங் பீஸை வந்து இப்படி வச்சு நம்ம இதை தைக்கணும். இதை தைச்சிட்டு வந்துடுறேன். இதை தைச்சிட்டு வந்துட்டேன்னா இதுவும் ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம வழக்கமாக ஒரு ஜிப்பர் பவுச் தைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம தைக்கணும். ஸோ நான் இது வந்து இப்போ தைச்சிட்டு வந்தேன். நான் இது வந்து பின்னாடி இது லைனிங் பீஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். இங்கே வந்து மேலேயும் வந்து நான் டாப் ஸ்டிச் பண்ணிட்டேன். நம்ம இது ஏற்கனவே நிறையா தடவை நம்ம பண்ணிட்டோங்கிறதுனால நான் இதை ஏற்கனவே நான் முதல்லே பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேக் போர்ஷன் எடுத்துக்கணும். இந்த பேக் போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த நம்மளுடைய ஹேண்டில் வந்து லென்த்தியாக இருக்குல்ல, இது வேறு எந்த இதுலேயும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அதனால் நான் வந்து இங்கே குத்தி வச்சுக்கிறேன் இதை. ஓகே, இப்போ நான் இதை இந்த மாதிரி குத்தி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா இது வந்து ஜிப் இருக்கிற போர்ஷன், இந்த ஜிப் இருக்கிற போர்ஷன் வந்து இப்படி வைக்கிறேன். நான் இப்படி வச்சுட்டு அகெயின் இங்கே இருக்கிற லைனிங் பீஸை வந்து இப்படி வச்சுட்டு இதையும் நான் தைச்சிட்டு திருப்பி டாப் ஸ்டிச்சும் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். இப்போ நான் இந்த சைடும் இதே மாதிரி டாப் ஸ்டிச் வரைக்கும் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மெயின் ஃபேப்ரிக்கையும் இப்படி ஒன்றா சேர்த்துக்கணும். இப்படி ஒன்றா சேர்த்துட்டு இது 2ஐயும் இப்படி வைக்கணும். இந்த 2 லைனிங் பீசஸையும் இப்படி வைக்கணும். இப்போது நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த லைனிங் பீஸில் மட்டும் இந்த ஷார்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் ஓப்பனிங்காக விட்டுருவோம். ஏன்னா அப்போனா தான் நம்ம இதை திருப்ப முடியும், ஃபுல்லாக திருப்ப முடியும். ஸோ இந்த சைடு மட்டும் ஓப்பனிங் விட்டுட்டு மற்ற ஃபுல்லாக நம்ம தைக்க போகிறோம். சரியா? இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இந்த லைனிங் பீஸ் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நம்ம தைக்க போகிறோம். நம்ம தைச்சிட்டோன்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஜிப் இருக்கிற இடத்துல நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம கேர்ஃபுல்லாக தைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அது இது இல்லைன்னா நீடில் கட் ஆகும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம தைக்கணும். சரியா? நான் இப்போ போய் தைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் ஃபுல்லாக இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக நான் தைச்சிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை இந்த வழியாக நான் இந்த ஹோல் பேக்கையுமே நான் திருப்ப போகிறேன். நான் இதை ஃபுல்லாக திருப்பிட்டேன். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பனிங் விட்டோம்ல, அந்த இது வந்து இப்படி இருக்குது. இப்போ இது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா நீட்டாக மடிச்சிரும். அதுவே அப்படி மடங்கி வந்துடும். சரியா? லேசாக ஒரு ஹாஃப் இன்ச்சு மடிக்கிற மாதிரி மடித்து இந்த இதை நீங்கள் இப்படி தச்சிடலாம். தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே தள்ளிடலாம். ஓகே, நான் தச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இதை நான் தச்சுட்டேன் இந்த பக்கம். இப்போ இதை நம்ம உள்ளே தள்ளிடலாம். உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஸ்லிங் பேக், மொபைல் ஸ்லிங் பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு வித் 2 பாக்கெட்ஸ். சரியா? 2 பாக்கெட்ஸ். இந்த பக்கம் ஜிப்பு பாக்கெட்ஸு இப்படி உள்ளே வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து வேறு ஏதாவது வச்சுக்கலாம். நீங்கள் இதில் இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாக்கெட், ஸ்லிப் பாக்கெட் இருக்குது. என்னங்க டுட்டோரியல் பார்த்தீங்களா? இது வந்து சூப்பராக இருந்ததுல்ல? இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. நம்ம இந்த ஜிப்பு வைக்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு மெயின் ஒர்க்கு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். அண்ட் இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம், அதாவது இந்த காலேஜ் போகிற பிள்ளைங்க இல்லைன்னா 10th 12th படிக்கிற பிள்ளைங்க கிட்டலாம் இது வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இது கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இது வந்து நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால இந்த இதை நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்படி இருந்ததுன்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றா மெயில் அனுப்புங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. சரியா? அடுத்த டுட்டோரியல் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ஒரு டுட்டோரியலோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then take care.